Hi guys, welcome to Subha Shaktivel channel. இன்னைக்கான ரெசிபி கேரட் ஹல்வா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேரட் ஹல்வா செய்யறதுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன். நான் இந்த பவுலுக்கு 3 பவுல் அளவுக்கு மெஷர்மெண்ட்ல எடுத்திருக்கேன். நீங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரம் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், கேஷ்யூ, திராட்சையை சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த கேரட்டோட கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் பால் சேர்த்து வேக வைக்கலாம். நம்ம வதக்கின கேரட் நல்லா முழுகி வேகிற அளவுக்கு நம்ம பால் ஊற்றி இதை வேக வைக்க போகிறோம். பால் கம்மியாக ஊற்றி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் முடிஞ்சிரும். ஆனால் அந்த கேரட்டோட பச்சை வாடை அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு இதை நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் நல்லா நம்ம ஊற்றின பாலில் ஃபுல்லாக வெந்து நல்லா முக்கால்வாசி பால் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த மாதிரி பதம் இருக்கையில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த பவுலில் கேரட்டை அளந்து போட்டோமோ அதே பவுலுக்கு 1 பவுல் அளவு கேரட்டுக்கு கால் பவுல் அளவு சுகர். அதாவது 1 பவுல் கேரட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதே பவுலுக்கு 1/4 பவுல் அளவுக்கு சுகர் மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அப்படி பார்த்தானா இந்த பவுலுக்கு 3/4 பவுல் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணோடனே நல்லா இந்த மாதிரி இலக்கம் கொடுக்கும். அதனால தான் பால் நம்ம ஊற்றி நம்ம வேக வைக்கல பால் நல்லா சுண்டி முக்கால்வாசி அளவு இல்லை அதை விட கம்மியாக நல்லா சுண்டி இதானதுக்கு அப்புறமா தான் சுகர் ஆட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துடலாம். கண்டென்ஸ் மில்க் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லைனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக வறுத்த வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். சூப்பரான கேரட் ஹல்வா ரெடி. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் காய்ஸ்.